பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் நமக்கு சத்தியத்தின் மாதமாய் இருக்கிறபடினாலே சத்தியத்தை குறித்ததான அநேக சத்தியங்களை, அநேக பிரசங்கங்களை, அநேக வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதமும் நாம் யாவரும் அறிந்த ஒரு சங்கீதமுமான சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15:2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இந்த வசனத்தை சொல்லுகிற தாவீது அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தேவனுடைய கூடாரத்தில் தங்குகிறவனும் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன். ஏன்னா தேவ சமூகத்தில் தேடி நாடி அதிலே வாசம் பண்ணுகிறதுக்கு, அங்கே தங்கி தாபரிக்கிறதுக்கு, ஆண்டவரோடு கூட தங்கி தாபரிக்கிறவர்கள் யார் என்று சொன்னான்? மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சத்தியத்தை பேசுகிறது ஒன்று, ஆனால் அதை மனதார பேசுகிறது ஒன்று. அந்த மனதார பேசுகிறவன் தான் அந்த ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்குவதற்கும் ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவதற்கும் ஏற்றவனாக இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதுதான் நாம் சத்தியத்தை குறித்து அறிந்து கொண்டது. சரிதான், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, சத்தியத்தை மனதார பேச வேண்டும். நாம் பரலோகம் செல்ல வேண்டுமானால் நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லாமலும் இந்த வேத புத்தகத்திலே அநேக கட்டளைகள், நாம் கீழ்ப்படிய வேண்டியவைகள், அவைகளின் வழியாக நாம் செல்லும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் என்று நமக்கு இந்த வேத வசனங்கள் நன்றாய் கற்றுக் கொடுக்கிறது. உத்தமனாய் நடக்கணும், நீதியாய் காரியங்களை நாம் நடப்பிக்கணும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும். அவரோடு கூட அவருடைய கூடாரத்திலே, அவர் இருக்கும் ஸ்தலத்திலே நாம் தங்கி தாவரிக்க முடியும். மட்டுமில்லாமல் மனதார சத்தியத்தை பேச வேண்டும். இந்த மனதார சத்தியத்தை பேசின ஒருவர் உண்டு. அவர்தான் சத்தியர், சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான், பரலோகத்திற்கு வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே முன் உதாரணமாய் வைத்திருக்கிறபடினால் அவர் எப்படி இந்த சத்தியத்தை மனதார பேசினாரோ அப்படி நாமும் பேச கற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு முன்னதாக இந்த மனதார சத்தியத்தை பேசாதவர்கள் யார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இதுவரையிலும் சத்தியத்தை அறிந்த நாம், சத்தியத்தின் நிமித்தம் விடுதலை பெற்ற நாம், சத்தியத்தை மனதார நாம் அறிவிக்காமல் இருந்திருப்போமானால் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாமே நம்மை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 8:43-44. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவோ நீங்கள்
உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றின ஜனங்களை பார்த்துதான் சொல்லுகிறான், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? சத்தியத்தை இன்றைக்கு போதிக்கிறோம், போதிக்கப்படுகிறது, வாசிக்கிறோம். இது சத்தியத்தை நாம் அறியாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்று இயேசுவானவரே அடுத்த கேள்வியிலே சொல்லுகிறார், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனா. சத்தியத்தை மனதார பேச வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கிறதுக்கு நாம் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க மனதுடையவர்களாய் இருக்கு. இந்த மனதில்லாமல் இருக்கிறபடினாலேதான், கேட்க கூட மனதில்லாமல் இருக்கிறபடினாலேதான், ஓ இவங்க பிரசங்கமா எனக்கு தெரியும், ஓ இவரா இவ்வளவுதான் பேசுவார், இவங்களா என்று சொல்லி எடைப்பு ஊழியக்காரர்களை எடை போடுகிற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் முன் காலங்களிலே தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை தேவ ஊழியக்காரர்கள் பெற்றிருந்தார்கள். அதற்கேற்ற ஒரு பரிசுத்த ஜீவியமும் அர்ப்பணிப்பும் வேத ஞானமும் எல்லாம் அந்நாட்களிலே இருந்தது. இன்றைக்கு அவைகள் எல்லாம் குறைந்திருக்கிறபடினாலும் அல்லாமல் தேவ ஜனங்களின் மத்தியிலும் தேவ பயம் இல்லாமல் போனது நிமித்தமாகவும் தேவ வசனத்துக்கு ஒரு பஞ்சம் வரும்போதுதான் அந்த வசனத்தை குறித்த ஒரு அருமை தெரியும். ஒரு தண்ணீர் பஞ்சத்திலே அடிபட்டவர்களுக்கு தான் தண்ணீரை எப்படி வீணாக்க கூடாது, அதை பத்திரப்படுத்தணும், அது கிடைக்கும் போது அதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை ஒரு சொட்டு கூட வெளியிலே விட்டுடக்கூடாது. இதெல்லாம் ஒரு தண்ணீர் பஞ்சத்திலே இருந்தவர்களுக்கு தண்ணீரின் அருமை தெரியும். அந்த பஞ்சத்துல அடிபடாத இந்த நாட்களில் உள்ள பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு குழாயில மாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். அவங்க இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. அந்த தண்ணீர் வீணாய் காவாய்க்குள்ளே. ஆங்கில்தான் யோபுவின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மழை ஒரு வகையிலே பூமிக்கு தண்டனையாக வருகிறது. இந்த கொஞ்ச தண்ணீரை கூட பத்திரப்படுத்தவோ ஜாக்கிரதையாய் பயன்படுத்தவோ தெரியாத ஜனங்களுக்கு மழை தண்டனையாக வந்து, இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருந்து பிரயாணப்பட்டு வரும்போது அந்த கார் டிரைவர் சொல்லிக்கிட்டு வந்தார். அவர் ஒரு கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் அந்த வயநாடு அந்த இடத்திலே நடைபெற்ற அந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருவார். நான் சொன்னேன், இயற்கைக்கு மாறாக நாம் நடக்கும்போது இயற்கைக்கு நாம் தடை விதிக்க முடியாது. மழை வரும்போது அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அது வெள்ளமாக மாறி அடித்து கொண்டு எங்கே சென்றதான் எல்லாம் கடலுக்குள்ள போய்விட்டு இன்றைக்கு நிறைய பேர் கடல் உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். துக்கமான ஒரு காரியம், ஆனால் சிந்திக்க வேண்டிய காரியம். நாம் சிந்திக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கோம். மழை தண்டனையாக இந்த நாட்களிலே வருவதற்கு காரணம், கொஞ்சம் தண்ணீர் வந்தாலும் அதை பத்திரப்படுத்தவோ அதை ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தவோ அறியாமல் இருக்கிற ஜனங்களின் நிமித்தம் தண்டனையாக வருகிறது. ஏன்? அது பிரயோஜனம். மழை தண்ணீரை நாங்கள் ஒரு காலங்களிலே பிடித்து துணி துவைத்து அதை உபயோகித்த காலங்கள் உண்டு. நல்ல சாப்பாடு வடித்தா சோறு நல்ல வெண்மையா இருக்கும். அதை வடிகட்டி பத்திரமா எடுத்து வைத்து
அதை உபயோகித்த நாட்கள் உண்டு. நாங்கள் அந்த சில பஞ்ச காலங்கள் சென்னை பட்டணத்துல இருந்து அந்த காலங்களில் எல்லாம் எங்க எப்படி தண்ணீர் கிடைத்தாலும் பத்திரப்படுத்துகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதே. தண்டனையாக இன்றைக்கு மழை வந்தான், அந்த மழை தண்ணீர் உபயோகமாய் இல்லை, பூமிக்கு அடித்து கொண்டு வாரிக்கொண்டு என்றுதான் சொல்லணும். வாரிக்கொண்டு போகிறதை நாம் இந்த செய்திகளிலே நாம் பார்க்கும் பொழுது அது பயங்கரமாய் இருக்கிறது. எத்தனை லட்சங்கள் போட்டு ஒரு காரை வாங்குகிறார். சிலர் அதுக்கு டியூ கட்ட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுது. ஆனால் அது தண்ணீரிலே மிதக்கி கொண்டு போகும்போது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அதே வண்ணமாகதான் சத்தியத்தை அறிவிக்கும் போது அதை கேட்க மனதுடையவர்களாய் முதலில் நாம் இருக்க வேண்டும். அந்த மனதுடையவர்கள், கேட்க மனதுடையவர்களாய் இருக்கிறவர்கள் தான் அதை பேசுகிறதற்கும் மனதார பேசும். ஏன்னா கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இருதயத்துல வைத்திருக்கிறோம். இந்த இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலே சேர்த்து வச்சிருக்கிறோம், களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறோம். அதை அள்ளி ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நம்மிடத்துல நிறைய பொக்கிஷம் இருக்கு. இப்ப மனதார சத்தியத்தை பேச மனதில்லாதவர்கள் யார் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்க மனதில்லாதவர்கள். அது நிமித்தம் அவர்கள் வசனத்தை, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவை. சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படாதவர்களும் பிசாசினால் உண்டானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல். ஆகையால் அவர்கள் என்ன செய்வார்களாம், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். பிசாசின் இச்சையின்படி செய்ய மனது போகிறது. ஆனால் சத்தியத்தை கேட்கவோ அறிந்து கொள்ளவோ அதை அறிவிக்கவோ மனதில்லாமல் போய்விடும். ஏனென்றால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவனிடத்துல சத்தியம் இல்லை. கேட்டாதானே அவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா நான் பரலோகத்தில் இருந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வசனத்தை எடுத்து கொடுக்க எனக்கு தெரியும். ஓ, உம்முடைய நீர் மேலிருந்து கீழே குதித்தால், உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தால் அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே. 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் செய்தவன் இந்த பிசாசானவன். அவனுக்கு மனப்பாடமா வசனம் தெரியும். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்ல தெரியும்? சிறு குழந்தையிலிருந்தே அதை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இருந்தது. சண்டே ஸ்கூல்ஸ்ல, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல இந்த சங்கீதங்கள் மனப்பாடமாய் சொல்லி அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்த நாட்கள் உண்டு. அவர்களை உற்சாகப்படுத்த பரிசுக்காக ஒருவேளை சிலர் படித்திருக்கலாம். எங்களுடைய ஊழியத்திலும் ஒரு சிறு மகன் ஒரு பன் சாப்பிடுவதற்காக சண்டே ஸ்கூலுக்கு வந்தோம். அப்பொழுது சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கி வைத்து, ஒரு வசனம் சொன்னால் ஒரு பென்சில், ஒரு வசனம் சொன்னால் ஒரு பேனா, ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த அநீதியான பொருள் இன்றைக்கு அந்த மகனை ஒரு வல்லமையான சிறுவர் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் ஒரு ஊழியக்காரனார் அவரையும் அவனுடைய சகோதரியும் இன்றைக்கு வைத்திருக்கிறார். பெருமைக்காக சொல்லவில்லை. நாம் செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் அத சத்தியத்தை அவர்களுக்குள்ளே நுழைத்து விட வேண்டும். பிசாசானவன் சத்தியத்தை அறிந்திருந்தவன் தான். அவன் கேட்டுக்கொண்டே இருந்தவன். அவனுக்கு அதனாலே அவனுக்கு ஒரு பெருமை, எனக்கு தெரியாத சத்தியமா, இன்னைக்கு இவங்க பேசிடுவாங்களா, அவங்க பேசிடுவாங்களா. இன்னைக்கு யூடியூப்ல தேவையான மட்டும், வேண்டிய மட்டும், தேவையான மட்டும், வேண்டிய மட்டும் சத்தியம் பிரசங்கிக்கப்படும்.
ஆனால் எல்லாம் சத்தியமாக இருக்கிறதா? என் காதுக்கு இனிமையா இருக்கிறது மட்டும் நான் கேட்கிறவளா இருந்தேனா? நான் அது என்னை விடுவிக்காது. அந்த சத்தியம் என்னை விடுவிக்காது. ஓ, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், கிருபை பெற்றவளாயிருப்பாய், இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தான். என்னை கண்டிக்கிறது யார்? இது ஒரு பிரம்பு. ஆண்டவருடைய சத்திய வசனம் ஒரு பிரம்பு. மல்கியா 2:6 நாம் வாசிக்கிறோமே, அவனுடைய வாயிலே சத்திய வேதம் இருக்கும்போது அநேகரை அவன் அக்கிரமத்தினின்று திருப்பி கொண்டு வருவான். அந்த சத்திய வசனம் என்ன செய்யும்? அக்கிரமத்தில் இருக்கிறவங்களை திருப்பணும். நாம் அக்கிரமத்துக்கு போய்விடக்கூடாது. ஏன்னா பிசாசானவனிடத்தில் அவனிடத்திலே சத்தியம் இல்லை. அவன் சத்தியத்திலே அவனால் அதனாலே நிலைத்திருக்க முடியாது. சத்தியத்திலே வளருகிறவர்கள் தான் சத்தியத்திலே நிலைத்து நிற்க முடியும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தமாய் பேசுகிறான். பிரசங்கம் பண்ணும்போது சொந்தமாய் என்ன செய்யக்கூடாதுங்க? பிரசங்கிக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் வேத ஆதாரம் நமக்கு இருக்க வேண்டும். வேத ஆதாரத்தோடு நாம் பேச வேண்டும். சத்தியத்தை பேசுகிறவன் தானே கர்த்தருடைய பர்வதத்தில் போய் வாசம் பண்ண முடியும். அவருடைய சமூகத்திலே தங்கியிருக்க முடியும். அப்படியானால் இந்த பூமியிலே மனதார சத்தியத்தை பேசுவதற்கு சத்தியத்தை நன்றாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை மனதிலே வைத்துக் கொள்ளத்தக்கதாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறியாத பிசாசானவன் அதிலே நிலைத்திராதது போல நாம் இராமல் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அதிலே நிலைத்திருக்கும் போது அவன் சுயமாய் பேசுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் இஷ்டம் போல, நம்ம இஷ்டம் போல யாருக்கும் சத்தியத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அறிவிக்கவே கூடாது. மனதார சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் நாம் முதலாவது மனதார சத்தியத்தை அறிந்தவர்களாய், கேட்டு அறிந்தவர்களாய், இருதயத்தின் பொக்கிஷத்துல வைத்தவர்களாய், வசனத்தை எடுத்து சொல்லிதான் சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகியால் நமக்கு ஒரு நல்ல உதாரணமும் முன் மாதிரியும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த பூமியிலே இந்த சத்தியத்தை எப்படி மனதார பேசினார் என்று சொல்லி நாம் பார்த்து, அவர் பேசினது போல நாமும் பேச கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 12:49, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். 50ஆம் வசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுயமாய் பேசவில்லை. இங்கே அந்த வித்தியாசத்தை பார்த்தீர்களா? பிசாசானவன் சத்தியத்திலே நிலைக்க முடியல. ஏன்? அவன் சுயமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். சத்தியத்தை மனதார பேசுகிறவன். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் பேச, என்ன உபதேசிக்க சொல்லுகிறாரோ அதை மட்டும் உபதேசி. தேவையில்லாதது என்ன செய்கிறதுல, அந்த உபதேசத்திலே அந்த பேச்சிலே கலக்கிறதில்லை. களங்கம் இல்லாத ஞானப்பால் என்று பேதுரு எழுதுகிறார். களங்கம் இல்லாத ஞானம். அப்ப வேத வசனம் நமக்கு களங்கம் இல்லாமல் இருக்கிறது. அதிலே கலப்படம் இல்லை. இன்றைக்கு நாம் கலப்பட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எல்லாத்திலையும் கலப்படம். ஒவ்வொரு பொருளிலும் என்ன இன்னொரு பொருளை கலக்கிறார்கள் என்று அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொல்லுகிறார்.
அது யார் கலக்குறாங்களோ தெரியல, ஆனா அதை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மிளகுல பப்பாளி கொட்டை கலந்துருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அது உண்மைதான். அரிசியில பிளாஸ்டிக் அரிசி கலந்துருக்கு பாத்தீங்கன்னா அது உண்மைதான். நாம அதை உபயோகப்படுத்தும் போது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியத்தான் செய்யும். ஆனால் அந்தோ பரிதாபம், நம்மால் கலப்படம் இல்லாத பொருளை வாங்கி சாப்பிட இன்றைக்கு முடியல. தேடி தேடி போனாலும் அங்கேயும் இருக்குது கலப்படம். அங்க 50% கலப்படம் இருந்தா இங்க ஒரு 20-30% இருக்கத்தான் செய்யுது. கலப்படம் இல்லாமல் இல்லை. ஓ, நல்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் நான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஓ, சாதாரண கடையில தான் இந்த கலப்படம், பெரிய சூப்பர் மார்க்கெட்ல அவங்க கலக்க மாட்டாங்க, இது ஜென்யூன் என்றெல்லாம் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். இதை இயற்கை முறையிலே ரசாயனம் இல்லாமல் உரம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட பருப்பு என்று எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான் அங்கே போய் வாங்குவேன் என்று வாங்கினாலும் அங்கேயும் என்ன இருக்கிறதுங்க, கலப்படம் இருக்கதான் செய்யும். நம்மால அதை பிரிக்கவும் முடியவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை செய்கிறேன், அதை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விலக்குவேன். இத சொல்லிட்டு கலப்படமானதோ அது என்ன ஆனதோ நாம ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். வேற வழியே இல்லைங்க. இதுல இது இருக்கு, அதுல இது இருக்கு, எதைதான் சாப்பிடுறது? காய்கறிகளிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். இதை சாப்பிட்டா இதற்கு கெடுது, அதை சாப்பிட்டா அதற்கு கெடுது. எதைதான் யார் சாப்பிடுகிறது? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவோம். ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கட்டும். தண்ணீர்ல பிளாஸ்டிக் கலந்துருக்குங்க, இதை நம்புவீர்களா? தண்ணீரில மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு. அது மைக்ரோ என்றதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மைக்ரோஸ்கோப்பை வைத்து பார்த்தால்தான் தெரியும். ஆனால் நம்ம அதை குடிக்கிறோம். நம்ம வயிற்றுல போய் எத்தனை பிளாஸ்டிக் ஒட்டி இருக்குதோ தெரியாது. காய்ச்சி குடிச்சாலும் காய்ச்சாம குடிச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சாலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் நமக்கு ஆசீர்வதித்து வியாதியை விலக்க வேண்டும். ஆகையால் கலப்படம் நிறைந்த இந்த உலகத்திலே சத்தியத்திலும் இன்றைக்கு என்ன வந்து விட்டதுன்னு, கலப்படம் வந்து விட்டது. ஜெபம் பண்ணும் போது ஸ்திரீகள் முக்காடு போட வேண்டுமா? போடக்கூடாது, இதற்கு ஒரு பட்டிமன்றம். சபைகளிலே ஸ்திரீகள் பேசலாமா? பேசக்கூடாதா? இதற்கு ஒரு பட்டிமன்றம். ஆண்கள் இதை செய்யலாமா? பிரசங்கிக்கலாமா? அவர்கள் பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்யலாமா? அதற்கு ஒரு பட்டிமன்றம். எல்லாவற்றையும் போட்டு என்ன செய்கிறார்கள்? ஒரு குளப்படியை பண்ணி, குளறுபடியை பண்ணி தேவ ஜனங்களை வழிவிலக செய்கிறார்கள். நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனம் நமக்கு போதும். தினந்தோறும் நல்ல வேதத்தை வாசித்து வாசித்து ஆவியானவர்கிட்ட கேட்போம். 119ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், என் கண்களை திறந்தருளும். கண்ணை திறந்துதானே நம்ம வாசிக்கிறோம், ஆனா அது இதே கண்கள். இந்த வேத வசனங்களை நான் அறிந்து கொள்வதற்கு என் ஆத்துமீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ நான் கலப்படம் இல்லாமல், என் சுயமாய் எதையும் பேசாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல என் பிதா சொன்னது நான் பேசுறேன், என் பிதா உபதேசிக்க சொன்னதை நான் உபதேசிக்கிறேன். அவர் கொடுத்த கட்டளை அது நித்திய ஜீவனுக்குரியது. ஆகையால் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் ஜனங்களை கொண்டு செல்வதுதான் என்னுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறதை தான் நாம் பேச வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு போனவைகள்
அது பிதாவினால் அவருக்கு அருளப்பட்டது. அது பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருளினதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அது அவருடைய சரீரம், அதுதான் வார்த்தை. நம்மையே பிட்டு அவர் நமக்கு கொடுத்தபடினாலே, அவரிலே அந்த சத்தியம் இருக்கிறபடினாலே, அவரை நாம் பின்பற்றும் போது, அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அறிந்து கொள்ளும் போது, நாம் நம்முடைய சுயமாய் ஒன்றும் பேச மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைகளையே சொல்லுகிறது தான் மனதார சத்தியத்தை பேசுகிறது. இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 14ஆம் வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு திருத்துவத்தின் ஊழியம் இந்த சத்தியத்திற்குள்ளே, இந்த மனதார சத்தியத்தை பேசுகிறதற்குள்ளே இந்த காரியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போதிக்கிறதை உபதேசிக்கிறதை மட்டும்தான் அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கும் அறிவித்து வந்தார். அவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு சத்திய ஆவியாகி தேற்றரவாளனை அனுப்பு. அப்ப அவர் என்ன பண்ணுவார்? அவர் யாருங்க? இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி திரியேக தேவனுக்குள்ளே இருக்கிறவர். எப்படி நமக்குள்ளே இந்த ஆவி இருக்குதோ, இப்ப ஜீவன், எனக்கு ஜீவன் இருக்கிறதுனாலதான் நான் பேசுகிறேன். என்னுடைய ஆவிதான் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சரீரம் உண்டு. இந்த சரீரம் மரிக்கும் போது இந்த ஆவி தேவனிடத்துக்கு போகும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் செல்லுகிற இந்த வசனத்தை நாம் கை கொள்கிறதுக்கு ஆதாரமாயிருக்கு. இந்த ஆத்மா என்ன செய்கிறது? இதை உட்கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்துக்கு செல்லுவதற்காக ஆயத்தப்படுத்துகிறது. அதான் அந்த உள்ளான மனுஷன். வெளிப்புறமான மனுஷன் மாம்சமும் இரத்தமுமாய் இருக்கிறான். ஆனால் இந்த உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி என்று ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. உலகத்தார் சொல்றாங்க மனசாட்சி. அந்த மனசாட்சி என்கிற அந்த ஆத்மா, உன் மனசாட்சி குத்தலையா இத செய்றியே அப்படின்னு சொல்லும் போது, உன் ஆத்மா உனக்கு சொல்லலையா இத நீ இந்த தப்பு செய்றியே, நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு உன் ஆத்மா சொல்லலையா? அப்ப இந்த ஆத்மா எதை அறிந்திருக்க வேண்டும்? இந்த வேத வசனத்தை, சத்திய வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதாவின் இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் போய்விடும் போது நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்கு ஆவியானவரை நான் அனுப்புவேன். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் என்ன செய்வாராம்? அவரும் என்ன பண்ண மாட்டார்? சுயமாய் பேச மாட்டார். சுயமாய் யாருமே பேசல பாருங்க. பிதாவானவர் சொல்லுகிறது தான் இயேசுவானவர் பேசுகிறார். இயேசுவானவர் பேசினதுதான் இன்றைக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள் இருந்து இந்த சத்திய வசனங்களை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது நம்மளாலே உண்டானதல்ல. எனக்கு ஒரு பெரிய வேத அறிவு, நான் படிச்ச பைபிள் காலேஜ், பைபிள் பட்டணம், அல்லது வேதத்தை அப்படியே கரைத்து குடித்தது ஒன்றுக்கும் உருவாதுங்க. குப்பை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கமாலியேலின் பாதத்திலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டிங்க, அதுல உட்கார்ந்து படித்தவர். அவர் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பங்க அது. நம்ம எவ்வளவு பட்டதாரிகளா, படித்தவர்களா இருந்தால் படிக்க கூடாது இல்லை, படிக்கணும்.
நமக்கு உலக ஞானம் வேணும். வேத ஞானம் வாங்குவதற்கு பைபிள் காலேஜ் படிக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அதை வைத்து நான் பிரசங்கிக்க கூடாது. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படிதான் பிரசங்கிக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறது. ஆவியானவர் எதை சொல்லுகிறாராம்? தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். என்ன அருமையான ஒரு கோர் ரிலேஷன் பாருங்க. அப்படியே கோர்த்து 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 பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், குமாரனானவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அந்த இரண்டு பேரும் மகிமைப்படுத்துகிற அந்த மகிமை யார் வந்து அடுத்த மகிமையை பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்துகிறார்கள்? அது பரிசுத்த ஆவியான அவரும் மகிமைப்படுகிறார். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி சத்தியமாகி அவரை நமக்கு இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், சத்திய ஆவியானவரும் அவர் என்ன பண்ணலங்க, சுயமாய் பேசல. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 16:25 உங்களுக்காக வாசிக்கிறேன். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. என்னுடைய வாயை உவமைகளினால் திறப்பேன் என்று. உவமைகளினால் அன்றி திறப்பதில்லை என்று இருக்கிறது. உவமைகளாலே என் வாயை திறப்பேன் என்று எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அது நிறைவேறும். அவர் சொன்னார், நான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தேன். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தவர் உவமைகளை பேசினார். ஆனால் அந்த உவமைகள் எல்லாருக்கும் விளங்குச்சுங்களா? இல்ல, சீஷர்களுக்கே விளங்கல. உவமைகள் கதைகளா கேட்டுக்கொண்டு போன ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா சீஷர்கள் அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வாஞ்சித்தார். விதைக்கிறவனுடைய உவமை, கல்யாண விருந்துக்கு எல்லாரையும் அழைத்தவனுடைய உவமை, மணவாளனை சந்திக்க போன 10 கன்னிகைகளின் உவமை, 2 சகோதரர்களின் உவமை, காணாமற் போன வெள்ளிக்காசன் உவமை என்று இப்படி பல உவமைகளை, எல்லா உவமைகளுக்கும் மேல பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து போடப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உவமைகளாக ஆண்டவர் சொன்னார். அதை சொன்ன போது ஜனங்களும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்படி நாம உபதேசங்களை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதன் ஆழத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதைதான் சீஷர்கள் செய்தாங்க. நீர் உண்மைகளால பேசுறீங்களே, இந்த உண்மைக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் விளக்கி சொன்னார். அவர் சொல்லல நான் ஊமையெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், ஊமையன் தான் கேளுங்க அப்படின்னு சொல்லல. ஆகையால் நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் போது இந்த பகுதி எனக்கு புரியல ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு விளக்கி தாங்கன்னு சொன்னா ஆவியானவர் விளக்கி தருவாருங்க, விளக்கி தருவார். இது என்ன காரியம் என்று அன்றைக்கு இயேசுவானவர் விளக்கினதை இன்றைக்கு சத்திய ஆவியாகி தேற்றருவாளன் நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஊமைகளால் பேசினேன், ஆனால் இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன், பிதாவை குறித்து வெளிப்படையாய். அப்ப அடுத்த காரியம், முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சுயமாய் பேசவில்லை. இரண்டாவது சத்திய ஆவியானவரும் சுயமாய் பேசாமல் இயேசுவானவர் சொன்னதை அவர் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊமைகளாய் பேசின காலம் போய் வெளிப்படையாக பேசுகிற ஒரு காலத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஊமைகளாய் பேசுகிறது ஒரு காலமாய் இருந்தது. அது ஆனால் என்ன செய்யவில்லை, சீஷர்களுக்கே, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கே
விளங்காத காரியமா இருந்தது. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறான், இவ்வளவு காலம் உவமைகளாய் நான் உங்களோடு பேசினேன், ஆனால் இனி என்ன செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு பிதாவை குறித்து வெளிப்படையாய் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படியானால் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் வெளிப்படையாய் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் உபதேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உவமைகளை சொல்ல வேண்டும். ஒரு சம்பவம் இப்படியாக நடந்தது என்று சொல்லுவது தவறல்ல. அந்த சம்பவத்தை ஒரு பெரிய கதையாய் சொல்லிவிட்டு உபதேசத்தை குறைத்து விடக்கூடாது. எனக்கு ஏனோ நான் நிறைய புத்தகங்களை படித்து நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள் இதெல்லாம் படித்தது உண்டு. ஆனால் என்னோட பிரசங்கத்திலே எனக்கு அதுல ஒண்ணு கூட ஆப்டா உபயோகப்படுத்த தெரியவும் இல்லை, அதை நான் செய்யவும் பிரயாசப்பட்டதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த சுத்தி வேத வசனத்தை பேச. இது பெருமைக்காக அல்ல, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை தான். எனக்கு அந்த ஞாபகத்திலே இருக்கிறது. சிலர் எல்லாம் நல்ல ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த பிரசங்கத்துக்குள்ளே வந்து சொல்லுவார்கள். அது நல்லா இருக்கும், விளங்கும், தேவ ஜனங்களுக்கு அது நல்லா விளங்கும். அதனால்தான் ஆண்டவர் உவமைகளாய் பேசினார். ஏன்னா இந்த பூமியிலே இருக்கிற பொருட்களை வைத்து, ஆட்களை வைத்து அவர் அதை உபதேசித்தார். ஆனால் அதை மேலோட்டமாய் படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. அதை ஆழத்துக்கு போனார். அதனால ஆண்டவர் எனக்கு ஆழத்தை போக கற்றுக் கொடுத்ததுனாலே எனக்கு இந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கே வராது. ஆனால் மறுபடியும் அதை நான் வாசிக்கும் போது நம்ம இந்த இதை பிரசங்கத்துல உபயோகப்படுத்தணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு ஒரு சம்பவமும் ஞாபகம் வராது. கதை அல்ல, சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அது ஞாபகத்துக்கு வராது. இங்கே ஆண்டவர் சொல்றார், உண்மைகளால் நான் பேசின காலம் உண்டு, ஆனால் இனி உங்களுக்கு வெளிப்படையாக பேசப்படும். ஏனென்று சொன்னால் அந்த உவமையையே பெரிதாக பேசிவிட்டு சத்தியத்தை நாம் குறைத்து விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். வெளிப்படையாக சத்திய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள சத்திய வசனத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதே யோவான் 16:29 நாம் வாசிக்கும் போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உவமைகளாய் பேசாமல் பிதாவை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படையாய் சொல்லுவேன். அதை இந்த சீஷர்கள் நன்றாய் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ இப்பொழுது நீர் என்ன செய்கிறீர், உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப மனதார சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் வெளிப்படையாய் பேசுகிறார். நம்முடைய எல்லா காரியத்திலும் வெளிப்படையாய் இருக்க வேண்டும். அதிலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுலே நாம் வெளிப்படையாய் இருக்கும். எதையும் மறைத்து நாம் போதிக்க கூடாது. தவறாயிருக்கிறத தவறு என்று சொல்லி எடுத்து சொல்ல வேண்டும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் தப்பித்துக் கொள்ளட்டும். இல்லையானால் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 12 நான் சொன்ன இந்த வசனங்களே உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொன்ன வசனம் நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும். ஆகையால் நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நானும் அதற்கு கீழ்ப்படியாமல் நடந்து நான் பிரசங்கிக்கிறவளாய் மட்டும் இருப்பேன். ஆனால் நானும் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையால் எதை செய்தாலும் வெளிப்படையாய் நாம் செய்ய வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் வெளிப்படையாய் சத்தியத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 18:20 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 18:20 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும்
யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. வெளிப்படையாய் பேசுகிறது ஒன்று, வெளியரங்கமாய் பேசுகிறது இன்னொன்று. வெளிப்படையாய் பேசுகிறது மறைக்காமல் பேசுகிறது. மறைக்காமல் பேசுகிறது வெளிப்படையாய். ஆனால் வெளியரங்கமாய் பேசுகிறது அந்த ரங்கத்தில் இல்லை, வெளியரங்கமாய், வெளியிலே வந்து. இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு அந்தரங்க ஊழியம் அதிகமாயிடுச்சு. வெளியரங்கமாய் வெளியிலே போக முடியாத சூழ்நிலைகள், போக முடியாத காரணங்கள், காரியங்கள். ஆனால் நம்மால் இயன்ற வரையிலும் வெளியரங்கமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு இருண்ட காலம் வரப்போகிறது. அன்றைக்கு வெளியரங்கமாய் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ராக்காலம் வருகிறது. இந்த பகற்காலம் இருக்க மட்டும்தான் நான் கிரியை செய்ய முடியும். ஆகையால் நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று ஏரோது ராஜாவை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் 3 நாள் இங்கேதான் எருசலேமில் இருப்பேன். அந்த ஏரோதான் பிடித்து சொல்லுகிறார், சத்தியமாவது என்ன எனக்கு சொல் என்று. அப்போ சொல்லலைங்க அவரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் தான் சத்தியம், ஏற்றுக்கொள் என்று. அது வெளியரங்கமாய் போதிக்க வேண்டிய நேரத்திலே அவர் போதித்து விட்டார். அவருடைய போதனைகளை, உபதேசங்களை கேட்ட பிலாத்து தான், மன்னிக்க வேண்டும், நான் ஏரோது என்று சொன்னேன். ஆமா, ஏரோதை தான் நிறைய என்று சொன்னா, பிலாத்தும் சொல்லுகிறார், சத்தியமாவது என்ன என்று கேட்கிறார். சத்தியமாவது என்ன என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அவருக்கு வெளியரங்கமாய் பிரசங்கம் பண்ணவில்லை. இங்கே அவர் சொல்லுகிறார், நான் அந்த ரங்கத்திலே ஒன்னும் செய்கிறேன். நாசரேத்துல போய் எங்களுடைய வீட்டிலேயோ உள்ளே உட்கார்ந்து பிரசங்கிக்கவில்லை. வெளியரங்கமா, வெளியரங்கமா, வனாந்தரத்திலே அநேகர் இருக்கிற இடங்களிலே, ஆயிரமான மக்கள் இருக்கிற இடத்தில் வெளியரங்கமாய் நான் சத்தியத்தை போதித்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் வெளியரங்கமாய் நான் போதித்தேனே, நான் பேசினேனே, நான் உலகத்துக்கு வெளியரங்கமாய் பேசினேன். ஜெப ஆலயங்களில், யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயங்களில் எப்பொழுதும் உபதேசித்து, யூதர்களுடைய ஜெப ஆலயங்கள் அங்கேயும் உபதேசித்தார். அது பொதுவான இடம் ஆயிற்று. எல்லாரும் வரக்கூடிய இடம், எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம் ஜெப ஆலயங்கள். ஆனால் நான் அந்த ரங்கத்திலே எதையும் செய்யல, வெளியரங்கமாய் செய்வேன் என்று அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளியரங்கமாய் நாம் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் இந்த கடைசி காலங்களிலே நாம் இருக்க வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் கர்த்தருடைய சந்நிதியிலே போய் வாசம் பண்ண முடியும். அவருடைய பரிசுத்தத்திலே போய் நிற்க முடியும், தங்க முடியும் அவரோடு கூட. அப்ப மனதான சத்தியத்தை பேசும்போது மறைத்து வைத்தும் பேசக்கூடாது, மறைந்திருந்தும் பேசக்கூடாது. அதுதான் இந்த வெளியரங்கமாய். மறைந்திருந்து பேசக்கூடாது, நம்மை மறைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு பேச தெரியாதுங்க, எனக்கு வெட்கமா இருக்கிறது. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவள் தான். ஜெபிக்க கூட முக்காடு போட்டு வாயை மூடிக்கொண்டு, இப்பொழுது முக்காடு எடுத்து பிரசங்கிக்கிற அளவுக்கு தேவன் என்னை தைரியமுடையவளாய் மாற்றினார். அந்த ரங்கத்தில் தான் இருந்தேன். உள்ளரங்கிலே கூட என்னாலே கிரியை செய்ய முடியாத ஒரு அப்பாவி பேதையாய் இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் இன்னும் கொஞ்ச காலம் தாங்க, நமக்கு பகற்காலம் மட்டும்தான் நாம் கிரியை செய்ய முடியும். இப்பொழுது விடுதலையோடு இருக்கும்போது வெளியரங்கமாய் போய் என்ன செய்யுங்க, சத்தியத்தை சொல்லிவிடுங்க. அந்த ரங்கத்தில் வேண்டாம். உள்ள ஒருத்தருக்கு மட்டும் ரகசியமா சொல்லாதீங்க, ரகசியமாவும் சொல்லுங்க. ரகசியமாய் வருகிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசியமாயும் சொன்னார். இரவு நேரத்திலே மறைந்திருந்து வந்த
நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார் சத்தியத்தை, நீ மறுபடியும் பிறக்கணும்பா, இப்படி மறைந்திருந்து ஓடி வரியே என்ன கிட்ட, நீ மறுபடியும் பிறக்கணும், நீ ரட்சிக்கப்படணும், நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சத்தியத்தை அவருக்கு பிரசங்கித்தார். அந்த ரங்கத்தில் பிரசங்கிக்கிறார். ஆனால் வெளிரங்கமாயும் நமக்கு காலம் இருக்கும் மட்டும் நாம் அதை செய்ய வேண்டும். நமக்கு காலம் இருக்குதுங்க. இப்போ நமக்கு தடை சட்டங்களோ தடை காலங்களோ வருவதற்கு முன்னதான், கடந்த நாட்களிலே இந்த 2020 வருஷத்திலிருந்து 22 வரைக்கும் ஒரு பயங்கர தடை சட்டம் வரல. ஆனால் ஒரு வியாதி, ஒரு கொள்ளை நோய் என்ன செய்து விட்டது, எல்லாரையும் அந்த ரங்கத்துக்குள்ள உட்கார வைக்கும். தீங்கு கடந்து போகும் மட்டும் நீ வீட்டுக்குள்ள அடங்கிரு என்று இருக்கிறது போல, அந்த வசனத்தை போல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். ஆனா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அந்த ரங்கத்துல இருந்து பல நாடுகளுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இந்த ஆன்லைன் ஆப், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலே இருந்தாலும் வெளியரங்கமாய் பிரசங்கிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்களில் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. எனக்கு தெரியாது, எனக்கு வராது, எனக்கு வெட்கமாயிருக்கு சொல்லவே சொல்லாதீங்க. சாக்கு போக்கு சொன்ன மோசேயை ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் விடல. அந்த சுவாபம் தான் எனக்கு உண்டு. யார் என்ன சொன்னாங்கன்னு விடவே மாட்டேன். எனக்கு அந்நிய பாஷை சர்ச்சில் மட்டும்தான் பேச தெரியும் சிஸ்டர், இங்கெல்லாம் பேச வராது. பேசுறது நீங்க இல்ல, ஆவியானவர் தானே அந்நிய பாஷை கொடுக்குறாரு. நீங்க வாங்க, நல்ல ஆவியில் ஜோம் பண்ணிட்டு உங்க அறையை மூடி 1 மணி நேரம் முன்னால ஜோம் பண்ணிட்டு நீங்க தினந்தோறும் ஆராதனைக்கு வாங்க. 1 மணி நேரம் உள்ள இருந்து பண்ண ஆராதனை இங்க 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் இல்ல நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. அதுபோல செய்த அநேக சகோதரிமார்கள் இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு நமக்கு தொடர்ந்து அந்நிய பாஷை ஜெபம் நடக்கிறது என்று சொன்னான். தேவ கிருபையினாலே எல்லாரும் இப்படி வெளியரங்கமாய் வர வேண்டும். இன்னும் எத்தனை பேர் மறைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு வராது, எனக்கு வயசாயிடுச்சு சொல்லாதீங்க. நமக்கு சாப்பிடுறதுக்கு வயசாச்சா? இல்ல. தூங்குறதுக்கு வயசாச்சா? இல்ல. சொந்த பந்தங்களை பாக்குறதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்கு, பிரயாணம் பண்றதுக்கு, கல்யாணத்துக்கு போறதுக்கு, சாவுக்கு வயசாச்சா? இல்ல. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க பாட்டு பாடுங்கன்னா, ஐயோ வயசாயிடுச்சு, பாட்டு வராது, ஐயோ வசனம் வாசிக்க தெரியாது, வாயில கொளரும், பல்லு போயிருச்சு சொல்லாதீங்க. எழும்புங்க ஆண்டவருக்கா. ஒரு தெபோராள் எழும்பும் அளவும் அந்த கிராமங்கள் பாழாயிருந்ததாம். இது சகோதரிகளுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. சகோதரரே, நீங்கள் எங்கே அந்தரங்கத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு இதுதான் வரும் அம்மா, எனக்கு அது வராது, இதுதான் தெரியும், அது தெரியாது என்று சொல்லிக்கொண்டு எத்தனை பேர் அந்தரங்கத்தில் இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வெளியரங்கமாய் வெளியிலே வாங்க. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களை எங்கெங்க ஆண்டவர் கொண்டு போவார் என்று நீங்க சோதித்து பாருங்க. அவர் சோதித்து பார்க்க சொல்லுகிற தேவன். கிதியோன் சோதித்தான். ஆண்டவரே இன்னொரு தடவை சோதித்து பாருப்பா, நீ எத்தனை தடவை சோதித்தாலும் உன்னோட ஒரு 300 பேரை வைத்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுத்துதான் ஆவேன் என்று கிதியோனை அனுப்பினார். அவன் பயந்த சுவாபமுடையவன் தான். பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த ரங்கத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் அந்த ரங்கத்தில் ஒன்றும் பேசுறேன், வெளியரங்கமாய் பேச ஜெப ஆலயங்களிலே, யூதருடைய ஜெப ஆலயங்கள் எல்லாருக்கும் முன்பாக, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் பிரசங்கித்தேன், நான் உபதேசித்தேன், நான் பேசினேன். நான் அந்த ரங்கத்தில் ஒன்றும் செய்யவில்லை. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இதே யோவான் 18ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நாம் இங்கே வாசிக்கும் போது, நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது, நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்திலே என்ன செய்கிறான்? இயேசுவை குறித்து
போதகரை குறித்து விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். இப்ப யார் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறார்கள்? அவர் யாருக்கெல்லாம் போதித்தாரோ அவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். நான் தகாத விதமாய் பேசினான், நீ என்னை பேசினதுண்டால் தகாததை ஒப்புவி. அவன் கொடுத்த அறை என்னதுங்க? தகாததை நீ எனக்கு ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனாக என்னை ஏன் அடிக்கிறாய்? கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தகுதியாய் பேசுவார். தகாத விதமாய் நான் பேசவில்லை என்று அங்கே அறைந்தவனிடத்திலே சொல்லுகிறார். நான் தகுதியாய் பேசினேன். அப்படியானால் தகாததை நாம் பேசாமல் தகுதியாய் நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் தகுதியானவைகளை பேசுகிறவர்கள் தான் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள். பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசின் இச்சையின்படி நடக்க பார்க்கிறவர்கள், சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களா, அதை அறிந்து கொள்ள மனதில்லாதவர்களா இருக்கிறபடினாலே சத்தியத்திலே நிலைக்கிறதும் இல்லை, அதை மனதார பேச முடிகிறதும் இல்லை. ஆனால் சுயமாய் பேசாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளை கேட்டு பேசினது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மாத்திரமே பேசும்போது அது மனதார பேசுகிறதா இருக்கும். இரண்டாவது, சத்திய ஆவியானவர் சொல்லுகிறதை மட்டும், ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதை மட்டும் இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தோடு பேச வேண்டும். மூன்றாவதாக, வெளிப்படையாக பேச வேண்டும். மறைத்து பேசக்கூடாது. மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்தி பேச வேண்டும். நான்காவதாக, வெளியரங்கமாய், மறைந்திருந்தல்ல, அந்த ரங்கத்தில் ஒளிந்து கொண்டல்ல, வெளியரங்கமாய் பேச வேண்டும். ஐந்தாவதும் கடைசியுமாக, தகுதியான, தகாததொன்றையும் பேசாமல் தகுதியானதை மாத்திரம் நாம் பேசுகிறவர்களாய் இருப்போமானால் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று கர்த்தர். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் உடைய பர்வதத்தில் ஏறி உம்மோடு கூட வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்தீரே. ஆண்டவரே, நீர் எப்படி எங்களுக்கு முன் மாதிரியாய் இருந்தீரோ அதுபோல எங்களையும் முன் மாதிரிகளாய் வைத்து எங்களை பின்பற்றுகிற அநேகரை எங்களுக்கு நீர் தாரும் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறான். நாங்கள் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் உடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.